Hello students. Last class நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரியா. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ். ஸோ அரேஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அடுத்து முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம ஒரே டேட்டா டைப்பில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது இந்த அரேஸ்ன்ற கான்செப்ட் மூலியமாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படி பிஹெச்பியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரேனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அரேன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரே நேமு ஆனால் அதில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். எப்படிப்பட்ட வேல்யூஸ்னால் சேம் டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா. ஸோ அரே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிப்போம். அந்த வேரியபிள் நேமில் நிறையா வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப்பில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்டிஜர் அரேன்னு க்ரியேட் பண்ணிட்டோன்னா இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் அரேன்னு க்ரியேட் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் சரியா. அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் உண்டு. ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் அரே, அசோசியேட்டிவ் அரே, அதுக்கப்புறமா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூமரிக் அரேனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸில் அசோசியேட்டிவ் அரேவும் மல்டி டைமென்ஷனல் அரேவும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரிக் அரேனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூமரிக் அரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் எதை வச்சு நம்ம இதை நியூமரிக் அரே அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு அரேயை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஒரு இண்டெக்ஸ் பயன்படுத்துவோம் சரியா. உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராமில் இன்ட் ஏ அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் 10ன்றதை ஆக்சஸ் பண்ணோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஏ ஆஃப் 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 20 ஆக்சஸ் பண்ணணும்னா ஏ ஆஃப் 1ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் 0, 1 அப்படின்றது நம்பரை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அரேயை நியூமரிக் அரே அப்படின்ற சொல்லுவோம். ஸோ நியூமரிக் அரே அப்படின்னா இங்கே உள்ள ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை வச்சு கிடையாது, அந்த அரேயை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், இண்டெக்ஸாக எதை பயன்படுத்த போகிறோம் அதை வச்சு தான் அதை நியூமரிக் அரேன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ நியூமரிக் அரே அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு வேலிட் டேட்டா டைப்பையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நம்பராக தான் இருக்கும். அதே போல் அந்த இண்டெக்ஸ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 0லேருந்து அந்த அரேயோட சைஸை விட 1 கம்மியாக இருக்கும் சரியா. இதுதான் நியூமரிக் அரேயோட பேசிக் கான்செப்ட். ஸோ அதோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இண்டெக்ஸ் வந்துட்டு நம்பராக தான் இருக்கும் சரியா. ஸோ இந்த அரேயை வந்து பிஹெச்பியில் 3 விதமாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங் எப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு க்ரியேட் பண்ணலாம். அடுத்து அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு க்ரியேட் பண்ணலாம். மூணாவது அரே ஃபங்க்ஷனை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நேமுக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு $val ஈக்குவல் டு எனக்கு இதில் ஒரு 5 நம்பரை ஸ்டோர் பண்ணணும். இந்த வேல் அப்படின்றத ஒரு அரேயாக க்ரியேட் பண்ணணும். அதில் 5 நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுட்டு 1 2 3 4 5 ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த அரே $val அப்படின்ற அரேயில் என்னால் 5 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். $roll number ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 101 102 103. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க மாட்டோம், வேரியபிள் நேம் மட்டும்தான் கொடுப்போம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் மட்டும்தான் கொடுப்போம். இது சி ப்ரோக்ராமில் கர்லி பிரேசஸை வச்சு ஒரு அரேயை நம்ம உருவாக்கும்ல அதுக்கு ஈக்குவலண்ட். வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமுக்கும் பிஹெச்பிக்கும் சி ப்ரோக்ராமில் கர்லி பிரேசஸ் பயன்படுத்துவோம், பிஹெச்பியில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பயன்படுத்துவோம் சரியா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு நம்ம வேல்யூஸை கொடுப்போம். ஸோ இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு உருவாக்குறது.
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைப்பு இண்டெக்ஸை வச்சு உருவாக்குறது. ஸோ இண்டெக்ஸை வச்சு உருவாக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துக்கிட்டு வேல்யூவை ஆட் பண்ணிப்போம். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா அரேயோட வேல்யூ, அரேயோட நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு அதில் எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமோ அந்த குறிப்பிட்ட வேல்யூ. ஸோ இது பயன்படுத்தணும்னா அரே நேம் இருக்கணும், அப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்கொயர் ப்ராக்கெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, அரேயோட நேம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸில் 101 ஸ்டோர் பண்ணு, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 102, செகண்ட் இண்டெக்ஸில் 103 ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது அரே இண்டெக்ஸை வச்சு உருவாக்குறது. இந்த மெத்தடை நம்ம ரொம்ப பயன்படுத்த மாட்டோம், இது எப்பயாவது தான் இந்த மெத்தடை பயன்படுத்துவோம். அதிகமாக நம்ம பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மெத்தடு. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற அரே ஃபங்க்ஷன் மெத்தடு. இந்த மெத்தடு தான் பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் சேஃபான மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சரியா, சேஃபான மெத்தடு அரேயை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே. ஏன் இது சேஃபான மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம டேட்டா பேஸ்லேருந்து ஒரு வேல்யூஸ் எடுக்கிறோம், செட் ஆஃப் வேல்யூஸ் எடுக்கிறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், நம்மள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பரும் அவங்களோட மார்க்ஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் கொரியை வச்சு எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் நம்மளால் செலக்ட் கொரியில் எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு கொரியை வச்சு நம்ம எடுக்கும்போது அதில் வர ரிசல்ட்டை எனக்கு டோட்டலாக ஒரு பிஹெச்பி அரேயாக மாற்றணும் அப்படின்னா என்னால் அதை எப்படி ஈஸியாக பண்ண முடியும்னா இந்த அரே ஃபங்க்ஷனை வச்சு செய்ய முடியும். சரியா, ஸோ அந்த செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி வர ரிசல்ட்டை இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை ஆட்டோமேட்டிக்காக அரேயாக மாற்றி நம்ம இங்கே கொடுத்துருக்குற அரேன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடும். அதனால தான் இதை சேஃப் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அரேன்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரிங் அரே அப்படின்றனால டபுள் கோட்ஸில் எத்தனை நேம் நமக்கு ஸ்டோர் பண்ணணுமோ அத்தனை நேம்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். இது அரே ஃபங்க்ஷனை வச்சு அரேயை க்ரியேட் பண்ணுறது பிஹெச்பியில். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சஸிங் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம க்ரியேஷன் தான் பார்த்துருவோம், ஆக்சஸிங் பார்க்கல. ஸோ ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ரெண்டு விதமாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு அரேயை. ஒன்று ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா இட்ரேட்டர் லூப்பை வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. நம்ம அதிகமாக இதில் எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா இட்ரேட்டர் லூப்பு தான் பயன்படுத்துவோம். இண்டெக்ஸு ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை பயன்படுத்தணும்னா ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அரே நேம், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுமோ அந்த இண்டெக்ஸை நம்ம இங்கே கொடுத்துருவோம். இது மாதிரி பயன்படுத்தும் போது ஒரு வேல்யூ தான் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நேரத்தில் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொண்டு வந்து நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். அதே இட்ரேட்டர் லூப் பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது ஃபார் ஈச் லூப், இந்த லூப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அரேயோட எண்டு வரைக்கும் நம்மளால் இந்த லூப்பை வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் அரே ஆஸ் வேல்யூ. ஸோ ஆஸ்ன்றது கீவேர்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த அரேயில் எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும். சரியா, இதுதான் அரே ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் சப்ஜெக்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதில் செஞ்சுருக்கோம். ஸோ அதில் 3 விதமாக நம்ம அரேயை க்ரியேட் பண்ணுறதையும் இதில் செஞ்சுருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை உபயோகப்படுத்துறது. ஸோ இப்போ மார்க்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேல்யூ எங்கெங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 0th இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸ், இந்த 3த்துக்கும் மார்க்ஸ் அரேயில் ஸ்டோர் ஆகிடுச்சு. 89, 92, 73. மீதம் இருக்கிற மார்க் இண்டெக்ஸுக்கு 3, 4, 5 அதுக்கு நான் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4, மார்க்ஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டுன்னு தனித்தனி வேல்யூவாக சிங்கிள் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். சரியா,
இப்போ மொத்தம் 6 மார்க்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஜெக்ட்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். அதை அரே ஃபங்க்ஷனை வச்சு நான் உருவாக்கிக்கிறேன். ஸோ அரே ஃபங்க்ஷனை வச்சு உருவாக்கிட்டு அதுக்கு 6 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ ஓஎஸ், BEEE, C, லினக்ஸ் லேபு, BEEE லேபு, C லேபு. ஸோ இந்த 6 வேல்யூவும் அந்த அரேன்ற ஃபங்க்ஷனை வச்சு நான் உருவாக்கிக்கிறேன். ஸோ அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு நம்ம அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அரே ஃபங்க்ஷனை வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறத பார்ப்போம். ஆக்சஸிங். ஸோ ஆக்சஸிங்க்கும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுறதும் பயன்படுத்தியிருப்போம், ஃபார் ஈச் லூப்பை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதையும் பயன்படுத்தியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நேமையும் மார்க்ஸையும் ஒரு டேபிளில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ டேபிளோட ஓப்பனிங் டேக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டேபிளோட ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்டிங்கை சப்ஜெக்ட் மார்க்னு டேபிளோட ஹெட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பிஹெச்பிக்கு உள்ள ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணிடுறேன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு காலம், ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு காலம், அடுத்து இருக்கிறது செகண்ட் காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் ஒரு சப்ஜெக்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எதை வச்சுன்னா இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் அரேலேருந்து ஒரு சப்ஜெக்டாக 0 to 5 வரைக்கும் கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். அதேமாதிரி மார்க்ஸ் அரே, நியூமரிக் நம்பர் அரேலேருந்து ஐயை வச்சு 0 to 6 வரைக்கும் ஒரு மார்க்கையும் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சரியா? டிஸ்பிளே பண்ணிவிட்டு இதை TR வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ இட்ரேட்டர் லூப்பை நான் இங்கே பயன்படுத்திக்கிறேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ஃபார் ஈச் லூப்பை பயன்படுத்தி மார்க்ஸ் ஆஸ் சப்ஜெக்ட் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸில் மொத்தம் 6 மார்க் டீட்டெயில்ஸ் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஆஸ் சப்ஜெக்ட் மார்க்னு கொடுக்கும்போது ஒரு மார்க்காக நமக்கு எடுத்து தரும். ஸோ நான் அதை டோட்டலோடு ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் மார்க்னு சொல்லும்போது இந்த அரேலேருந்து எடுக்கிற ஒரு வேல்யூவையும் இங்கே டோட்டலோடு வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ஒரு டேபிள் ரோவை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் டோட்டல் அப்படின்ற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். செகண்ட் காலத்தில் அந்த டோட்டல் வேல்யூ எவ்வளவோ அந்த டோட்டல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேபிளை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நமக்கு பிஹெச்பியை வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி நமக்கு அரேயில் இருக்கிற சப்ஜெக்ட் நேமையும் மார்க்ஸையும் டோட்டலையும் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது எப்படி வருதுன்றது பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். சப்ஜெக்ட்டும் மார்க்ஸும் டிஸ்பிளே ஆகுது. டோட்டல் மட்டும் நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் ஈச் லூப்பை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட்ரேட்டர் லூப்பை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் அரேயோட பேசிக் ஒர்க்கிங்கு, அதுவும் நியூமெரிக் அரேயோட பேசிக் ஒர்க்கிங்கு. ஸோ இந்த நியூமெரிக் அரேயில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். லென்த் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துருப்போம். ஸோ கவுண்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம எந்த அரேயை கொடுக்குறோமோ அந்த அரேயில் மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குதோ அதை நம்பராக நமக்கு சொல்லும். ஸோ இப்போ 6 வேல்யூ இருந்துச்சுன்னா 6ன்னு சொல்லும், 10 வேல்யூ இருந்துச்சுன்னா 10ன்னு சொல்லும். இது கவுண்ட்டு. அடுத்து இருக்கிறது அன்செட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேயில் உதாரணத்துக்கு ஒரு 3 வேல்யூ இருக்குது அப்படின்னா 4 வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். 4 வேல்யூ இருக்குன்னா நம்ம எந்த இண்டெக்ஸை அன்செட்டுன்னு சொல்கிறோமோ அதை டோட்டலாக இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடும். உதாரணத்துக்கு இங்கே அன்செட் ஆஃப் அரே நேமில் 2வது இண்டெக்ஸ்ன்னு சொல்லிடுறேன்னா ஸோ இது 0th இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு. ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிடும். ஸோ டெலீட் பண்ணுறது வேறு, ரிமூவ் பண்ணுறது வேறு. டெலீட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அந்த நம்பர் 4 மட்டும்தான் டெலீட் ஆகும்.
அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அன்செட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனே இருக்காது. அப்போ இந்த அரேல என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும். 2ன்ற இண்டெக்ஸ் பொசிஷன் டோட்டலாக டெமாலிஷ் ஆகிடும். அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் அன்செட் ஃபங்க்ஷன். ரீசெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேல பாயிண்டர் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கொண்டு போய் ஸ்டார்டிங் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணும். அதுதான் ரீசெட்டோட ஒர்க்கு. ஸோ நம்ம இட்ரேட்டர் லூப்பில் வச்சு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்டர்னு ஒன்று வச்சுருக்கோம் அரேல. இன்டர்னல் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்டர்னல் பாயிண்டரை வச்சு தான் அந்த லூப்பு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போதும் அடுத்தடுத்த வேல்யூஸை நமக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ இந்த ரீசெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கொண்டு போய் அரேயோட ஸ்டார்டிங் பிளேஸில் வைக்கிறது தான் இந்த ரீசெட் ஃபங்க்ஷனோட வேலை. சரியா? ஸோ இப்போ ஒரு ஃபார் ஈச் லூப்பில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதை ரீசெட் பண்ணி திரும்ப எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வா அரேயை ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ரீசெட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தும். ஸோ இதோட சின்டாக்ஸு ரீசெட்டு அரே நேம் இப்படி கொடுத்தணும் அப்படின்னா பாயிண்டரை ஸ்டார்டிங்க்கு வந்துடும். அதே அரேயோட இன்டர்னல் பாயிண்டரை அரேயோட எண்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா எண்டு ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். ஸோ எண்ட் அரே நேம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்டர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கடைசி எலமெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பாயிண்டர் வச்சிரும். அதே மாதிரி அந்த எலமெண்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரியா? ஸோ இப்போ இந்த 4 பேசிக் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அரே 6 வேல்யூ வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கவுண்ட் பண்ணி காட்டுறேன். கவுண்ட் பண்ணி காட்டிட்டு அதோட 0th எலமெண்ட்டை அன்செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 0th எலமெண்ட்டை அன்செட் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கமெண்ட் பண்ணியிருப்பேன். கமெண்ட் பண்ணிவிட்டு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன். அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0th எலமெண்ட்டை அன்செட் பண்ணிடுறோம். அப்போ இந்த எலமெண்ட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிடும், டெமாலிஷ் பண்ணிவிடும். அடுத்து ரீசெட். ஸோ ரீசெட் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது இப்போ ஸ்டார்டிங் எலமெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 தான் இருக்கும். அப்போ 92 நமக்கு டிஸ்பிளே பண்ணும். கடைசியாக எண்டு. ஸோ எண்ட் ஆஃப் மார்க்னும் போது கடைசியில் இருக்கிற 95 நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு சொன்ன மாதிரியே தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 0th எலமெண்ட்டை நம்மளால் அன்செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதனால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல. அடுத்து ரீசெட் பண்ணோடனே 92 டிஸ்பிளே பண்ணுது. எண்டு கொடுத்தோடனே கடைசியாக இருக்கிற எண்டு எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டுது. 95 டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரியா? ஸோ ரீசெட்டுக்கு ஸ்டார்டிங் எலமெண்ட்டாக இப்போ ஸ்டார்டிங் எலமெண்ட்டாக இருக்க 92, எண்டுக்கு லாஸ்ட் எலமெண்ட்டு, இது ரெண்டுத்தையும் நமக்கு காட்டுது. ஸோ இப்போ இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு கமெண்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டோட கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் சொல்லும். ஏன் எரர் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 0th இண்டெக்ஸை அன்செட் பண்ணிட்டோம். ஸோ அன்செட் பண்ணதுனால அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ பிஹெச்பியால் அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணவே முடியல. அதில் நல் இருக்குதா, என்ன வேல்யூ இருக்குன்னு அதில் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த 0th இண்டெக்ஸை டோட்டலாகவே டெமாலிஷ் பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. ஸோ இந்த எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 0th எலமெண்ட்டை உருவாக்கணும். $marks of 0 = 100. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0th எலமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ உருவாக்கிட்டோம். இப்போ அந்த எரர் வராது. சரியா? ஸோ இப்போ அந்த எலமெண்ட் வராது. பட் ஆனால் நமக்கு என்ன ஆச்சு, அந்த எலமெண்ட் கொடுக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் வரும். ரீசெட் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த எரர் வரும். சரியா? ஸோ இதுதான் அன்செட்டோட கான்செப்ட். அடுத்து அரேயோட அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம்
கிட்டத்தட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ் தான் இதில் செய்வோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புஷ் அண்ட் பாப்பு. ஸோ புஷ் அண்ட் பாப்பு இதோட ஆப்ரேஷன்ஸு ஸ்டாக்கோட ஆப்ரேஷனு. சரியா? ஸோ புஷ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா அரேயோட லாஸ்ட் எலமெண்ட்டாக நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணும். பாப்பு அதே மாதிரி அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அதை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். அதே போல் தான் அரே அன்ஷிஃப்ட். ஸோ அரே அன்ஷிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அரேயோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூவை ஆட் பண்ணும். ஸோ அரே புஷ் வந்துட்டு எண்டில் போய் ஆட் பண்ணும், அரே அன்ஷிஃப்ட் வந்துட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணும். ஸோ அப்போ ஸ்டார்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பயன்படுத்தும் அப்படின்னா அரே ஷிஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை. ஸோ இந்த அரே ஷிஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா அரேயோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேல்யூவை நமக்கு எடுத்து கொடுக்கும். அரே மெர்ஜுன்ற ஃபங்க்ஷனை மோர் தேன் ஒன் அரேயை மெர்ஜ் பண்ணும். 2 அரே கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே அரேயாக கொடுக்கும். அடுத்து சார்ட் ஃபங்க்ஷன் அரேயை அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணும். அதே ஆர் சார்ட் ஃபங்க்ஷனை டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 2 அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம், சாம்பிள் 1 அப்படின்னு. ஸோ அரேயோட வேல்யூஸை நம்ம ஃபார் ஈச் லூப் இட்ரேட்டர் லூப் வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இட்ரேட்டர் லூப் வச்சு அந்த அரேயை டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். அடுத்து பாப்பை உபயோகப்படுத்துகிறோம். ஸோ பாப் நமக்கு என்ன செய்யும், கடைசியாக இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணி காட்டும். அதேமாதிரி புஷ் என்ன பண்ணுன்னா கடைசியில் போயிட்டு நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூவை ஆட் பண்ணி காட்டும். ஸோ அப்போ 12 ரிமூவ் பண்ணிவிடும், 12க்கு பதிலாக 3 ஆட் பண்ணிவிடும். அதுக்கு அடுத்து அரே ஷிஃப்ட். ஸோ அரே ஷிஃப்ட்டுன்னும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணும். இப்போ 9 ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கடுத்து அரே அன்ஷிஃப்ட் கொடுக்கும்போது 21ன்ற வேல்யூவை 9க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும். சரியா? அரே ஷிஃப்ட்டுன்னும் போது ஸ்டார்டிங்கில் இருக்க 9 ரிமூவ் பண்ணிவிடும். அரே அன்ஷிஃப்ட் 21 கொடுக்கும்போது அந்த 9 இடத்துல 21 கொண்டு போய் ஆட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா 2 அரேயும் மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ சாம்பிள் 1. ஸோ இந்த 2 அரேயும் மெர்ஜ் பண்ணுறோம். அப்போ 2 அரேயும் ஒன்றா ஆட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் அரே இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் அரே ஆட் ஆகிடும். அதுக்கடுத்து சார்ட் ஃபங்க்ஷன். ஸோ மெர்ஜான அரேயை புது அரேயை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு சார்ட் ஃபங்க்ஷனை வச்சு அதுக்கப்புறமா சார்ட்டான அரேயும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரே புஷ், சரி அரே பாப். ஸோ அரே பாப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அரே பாப் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகுது, லாஸ்ட்டு எலமெண்ட் 12 ரிமூவ் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்து அரே புஷ்ஷில் என்ன சொல்லிடுறோம், 3 ஆட் பண்ண சொல்கிறோம். அப்போ 12க்கு பதிலாக 8க்கு அடுத்து என்ன வந்துடுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வந்துடுது. அடுத்து அரே ஷிஃப்ட்டு. ஸோ அரே ஷிஃப்ட்னும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற 9 ரிமூவ் பண்ணிடுது. அன்ஷிஃப்ட்டில் 21 கொடுக்குறோம். இப்போ 2க்கு முன்னாடி நமக்கு 21 கொண்டு போய் ஆட் பண்ணிடுது. ஸோ பாப்பு 12 ரிமூவ் பண்ணுது, ஷிஃப்ட் 9 ரிமூவ் பண்ணுது, புஷ்ஷு 3 லாஸ்ட்டில் ஆட் பண்ணுது, அன்ஷிஃப்ட்டு 21 ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிடுது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 அரேயும் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ 2 அரேயும் மெர்ஜ் ஆகிடுது. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் சார்ட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சார்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட்டான அரே நமக்கு கிடச்சிடுது. ஸோ இதுதான் அடிஷ்னல் அரே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.